கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சூரத்து நூர் என்கிற ஒரு அத்தியாயத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கற்பொழுக்கத்தை பற்றி மிக தெளிவாக பல்வேறு வழிகாட்டுதல்களை இந்த மனித சமூகத்திற்கு சொல்லித் தருகிறான். மிக முக்கியமாக ஆண்களாகவும் பெண்களாக இருந்தாலும் இரண்டு நபர்களுக்குமாய் சேர்த்து ஒரே வார்த்தையில் அல்லாஹ் இரண்டு வசனங்களை குறிப்பிடுகிறான். குல் லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபதூ ஃபுரூஜஹும். நாயகமே, இறை நம்பிக்கை கொண்ட இந்த விசுவாசிகளுக்கு, முஃமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களின் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய மறைவிடங்களை அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும் என்று சொல்லுங்கள். அதே வசனத்தின் அடுத்த வசனத்தில் முஃமினான பெண்களை பார்த்த நாயகமே சொல்லுங்கள், குல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. அந்த முஃமினான பெண்கள் தங்களுடைய பார்வைகளை, தவறான பார்வைகளை விட்டும், அந்நியர்களை பார்ப்பதை விட்டும் அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும். வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய மறைவிடங்களை அவர்கள் பாவங்களை விட்டும் பாதுகாத்து கொள்ளட்டும். இந்த இரண்டையும் ஒரே மாதிரியாக சொல்லி வருகிற இறைவன் பெண்களுக்கு கற்பொழுக்கத்தை பற்றி பேசுகிற போது மட்டும் கூடுதலாக சில செய்திகளை சொல்லுகிறான். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அந்த பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய அழகை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம், வெளிக்காட்ட வேண்டாம் என்கிற ஒரு கூடுதலான ஒரு உத்தரவையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பெண் சமூகத்திற்கு இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறான். ஆண்களுக்கும் கற்பொழுக்கம் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. ஆனால் ஆண்களை விட பெண்கள் அதிகம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். ஆண்களை விட பெண்கள் கண்ணியமானவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய வைரக் கற்கள் என்கிற காரணத்தினால்தான் பெண்களுக்கு கூடுதலான ஒழுக்கத்தை, கற்பொழுக்கத்தை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அவர்கள் தங்களுடைய அழகை அல்லாஹ் அனுமதித்த நபர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் அவர்கள் காட்ட வேண்டாம். அந்த பெண்ணுடைய அழகை ரசிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தகுதியான ஒரே நபர் அவருடைய கணவன். கணவனை தவிர்த்து வேறு யாருக்கும் தன்னுடைய அழகை அவள் வெளிக்காட்ட வேண்டாம் என்கிற ரப்பினுடைய இந்த உத்தரவு முழு மனித சமூகத்திற்கும் ஒரு உச்சக்கட்ட கற்பொழுக்கத்தை கற்றுத்தருகிறது. பெண் அவள் தன்னுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடாது. அதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமான நிலையாக இருக்கும் என்று குர்ஆன் அடுத்தடுத்த வசனங்களின் வாயிலாக சொல்லுகிறது. எல்லா இடங்களிலே ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஒழுக்கத்தை சொல்லி வருகிற ஷரீஅத் எந்த இடத்திலேயும் ஆண்களோடு பெண்கள் கலந்து நிற்பதை எக்காலத்திலேயும் அனுமதிக்கவில்லையே. எத்தனையோ மார்க்க சட்டங்களை எடுத்து பார்க்கிறோம். ஒரு தொழுகையாக இருக்கட்டும், ஷரியத்தினுடைய சட்டங்களை, மார்க்க சட்டங்களை, தொழுகையினுடைய சட்டங்களை எடுத்து பார்க்கிறோம். ஆண்களுக்கு நிகராய் திரையில்லாமல் ஒரு பெண் வந்து நின்று விட்டால் அது ஆண்களுடைய தொழுகை முறிந்து விடுகிற நிலைக்கு தள்ளப்படுகிறது என்ற சட்டங்களில் பார்க்கிறோம். அது ஏதோ தீண்டத்தகாதவர்கள் என்கிற அர்த்தத்தில் அல்ல, ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடாது என்கிற உச்சக்கட்ட பேணுதல். தொழுவதாக இருந்தாலும் கூட ஆண்களுக்கு தனி பகுதி ஒதுக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு தனி பகுதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது மார்க்கம். பெரும்பாலும் இன்றைக்கு பின்பற்றப்படுவதில்லை. தவாஃபினுடைய சட்டங்களை எடுத்து பார்க்கிறோம். அங்கேயும் மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்வது, தவாஃப் செய்கிற பொழுதும் கூட ஆண்கள் பெண்களுடைய கலப்பு இருப்பது கூடாது. அதுதான் மார்க்கத்தினுடைய அசல் சட்டம். ஆனால் பெரும்பாலும்
அப்படி ஒரு சிந்தனை அங்கே எழுவதும் இல்லை, அதை பெரும்பாலும் யாரும் பின்பற்றுவதும் இல்லை என்கிற வேறு விஷயம். ஆனால் அங்கேயும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கலந்து நிற்பதை, கலந்து தவாஃப் செய்வதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. வேறு வழியே இல்லாத சூழல்களில் அதை நாம் கடந்து விடுகிறோமே ஒழிய, தனித்தனியாய் தவாஃப் செய்வதற்கான வழி இருக்கும் பட்சத்தில் அது முஃமினீன்கள் மீது கட்டாயமாகிறது என்று சொல்லுகிறது மார்க்கம். அது மட்டுமல்ல, வஃபாத்திற்கு பின்னாலேயும் கூட ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக ஒரே கபரில் அடக்கம் செய்வதை மார்க்கம் தடை செய்கிறது. அதான் மூத்தா போயிட்டாங்க, உயிர் இல்லையே, இனி என்ன தப்பு நடக்க போகுது? எந்த விதமான காரணத்தையும் ஷரியத் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில போர்க்களங்களில் பல முஃமின்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்படுகிற போது ஒரே குழியை தோண்டி மொத்தமாக எல்லோரையும் ஒரே கபரிலே அடக்கம் செய்யக்கூடிய வரலாறு நிறைய ஒன்று இஸ்லாத்தினுடைய வரலாற்று. ஆனால் அந்த வரலாறுகளின் வாயிலாகவும் நமக்கு சட்டம் சொல்லுகிறது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களை ஜனாசாவாக அவர்கள் மாறியதற்கு பின்னால், அவர்கள் பிரேதங்களாக மாறியதற்கு பின்னால், உயிரற்ற நிலைக்கு அவர்கள் சென்றதற்கு பின்னாலேயும் கூட அவர்கள் இந்த காலத்திலேயும் ஒன்றாக அடக்கம் செய்யப்படுவது கூடாது. ஆண்கள் தனி குழியில் அடக்கம் செய்யப்பட வேண்டும், பெண்கள் தனி குழியில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது மார்க்கம். இதுவெல்லாம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், எந்த சூழலிலேயும் ஆண் பெண் கலப்பு என்பது இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதற்கான அடிப்படை காரணம், எந்த இடத்தில் ஆண் பெண் கலப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்களே, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிற இடத்தில் மூன்றாவது நபராக ஷைத்தான் வந்து அமருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது ஒரு யதார்த்தம். ஆணும் பெண்ணும் சந்திக்கிற போது, ஒருவருக்கொருவர் பார்க்கிற போது, பேசுகிற போது இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பது ஒரு குற்றச்சாட்டு அல்ல, அது அல்லாஹ்வினுடைய நியதி. எவ்வளோ பெரிய முஃமினாக முஸ்லீமாக இருக்கட்டும், ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிற போது இச்சை ஏற்படத்தான் செய்யும். அது அவனுடைய கோளாறு அல்ல, இயற்கை அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய இச்சையை அவன் நினைத்தது போல் அனுபவித்துக் கொள்ளாமல், நினைத்தது போல் நிறைவேற்றிக் கொள்ளாமல் அவனை தடை செய்வது ஷரீஅத். லக்கல் ஊலா வலைஸ லக்கல் ஆஹிரா. முதல் பார்வை இவனுக்கு சொந்தமானது, இரண்டாவது பார்வை இவனுக்கு சொந்தமானதல்ல, அது பாவத்திற்குரிய பார்வை என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷரீஅத்தின் வழிகாட்டுதல் தான் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதை விட்டும் ஒரு இரையச்சமுள்ள முஃமினை தடுக்கிறதே ஒழிய, இரையச்சமுள்ளவனாக இருந்தாலும் ஈர்ப்பு என்பது யதார்த்தம் என்று சொல்லுகிறது மார்க்கம். எனக்கெல்லாம் பெண்ணை பார்த்தா எந்த விதமான எண்ணங்களும் ஏற்படுவதில்லை என்று ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி மிகைப்படுத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்கெல்லாம் ஷரீஅத் ஆண் பெண் கலப்பை தடை செய்து வைக்கிறதோ, பெண்கள் தங்களுடைய அழகை காட்டக்கூடாது என்று சொல்லுகிறதோ, எல்லா இடங்களிலேயும் அதற்கான அசல் பின்னணி காரணம் என்று எடுத்து பார்க்கிற போது, அல்லாஹ் ஆணின் மீது பெண்ணுக்கும் பெண்ணின் மீது ஆணுக்கும் ஒரு இயற்கையான ஈர்ப்பை வைத்திருக்கிறான், அவ்வளவுதான். அது பாவம் வரை கொண்டு போய் விட்டுவிடக்கூடாது என்கிற நோக்கத்தில் தான் எல்லா இடங்களிலேயும் கலப்புகளை மார்க்கம் தடை செய்கிறது. ஒரு பெண் தன்னுடைய அவுரத்தை வெளிப்படுத்துவதை மார்க்கம் தடை செய்கிறது. தன்னுடைய கணவன் அல்லாத அந்நியவர்களுக்கு தன்னுடைய அழகை காட்டுவதை தடை செய்கிறது. கணியத்திற்குரிய முஃமினீன்களே, அப்போ பெண் என்று எடுக்கிற போது குர்ஆனும் சரி நபிமொழிகளும் சரி ஒட்டுமொத்த ஷரீஅத்தும் கூடுதலான கற்பொழுக்கத்தை கற்பிக்கக்கூடியதற்கான காரணம், அவர்களுக்கு பின்னால் ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வலை பின்னப்பட்டிருக்கிறது, அதில் யாரும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இவ்வளவு கடுமையான மார்க்க சட்டங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்அத்து அவுரத்து. ஒரு பெண் மறைக்கப்பட வேண்டியவள், ஒரு பெண் மறைக்கப்பட வேண்டியவள். இதா ஹரஜத், ஒருவேளை அவள் தன்னை மறைத்துக் கொள்ளாமல் தன்னை வெளிப்படுத்துகிறாள்,
வெளியிலே அவள் நடந்து வருகிறார் என்று சொன்னால் இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான், ஷைத்தான் அவளை பின்தொடர்கிறான் என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷைத்தானுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை அவள் மீது ஏற்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் இன்றைக்கும் சில மார்க்க சட்டங்களில் கூடுதலாய் பேணுதல் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இமாம் பெருமக்கள் ஒரு பெண்ணுடைய சப்தமும் கூட அவுரத்து என்று எழுதுகிறார்கள். ஒரு பெண்ணுடைய குரல் எந்த காலத்திலேயும் அது வெளிப்படுத்தப்படக்கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது வலா தஹ்லான பில் கவுல், அந்நிய ஆடவர்களிடத்திலே நீங்கள் அவசியமான நேரங்களில் பேசுகிற போதும் கூட குலைந்து குலைந்து பேசாதீர்கள். வலா தஹ்லான பில் கவுல், ரொம்ப மென்மையா பேசாதீர்கள். அவசியமான பேச்சுகளுக்கு ஷரியத்து சொல்லக்கூடிய வழிமுறை, தேவையில்லாமல் பேசவே கூடாது. ரொம்ப இக்கட்டான சூழல், பேசி ஆக வேண்டிய சூழல், மென்மையை கடைபிடிக்காதீர்கள் உங்களுடைய குரலில். பெண்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அதனால் தன் தொழுகையிலும் கூட இமாமுக்கு தவறு ஏற்பட்டு விடுகிற போது ஆண்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை போல பெண்கள் தங்களுடைய குரலை உயர்த்துவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய கைகளை தட்டித்தான் அதை இஷாரா செய்ய வேண்டும், இமாமுக்கு உணர்த்த முடியுமே ஒழிய தங்களுடைய சப்தத்தினால் அவர்கள் தொழுகையிலே அந்த தவறை சுட்டிக்காட்ட முடியாது என்று சொல்லுகிறது மார்க்க சட்டம். இந்த அளவிற்கு கடுமையான கற்பொழுக்கங்கள் ஷரீஅத்திலே பெண் சமூகத்திற்கு பாதுகாக்கப்பட வேண்டிய பெண்ணியத்திற்கு செல்லப்பட்டிருக்கிற போது சமீப காலங்களாய், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூக பெண்கள் ஃபர்தாவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த முழு இஸ்லாமிய சமூகமும் முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், சமீப காலங்களாக சில ஒன்றுக்குமாகாத லைக்ஸ்களுக்காக வேண்டியும் ஃபாலோயர்ஸ்களுக்காக வேண்டியும் தன்னுடைய அழகை அடகு வைக்கக்கூடிய ஏலத்திற்கு கொண்டு வந்து விடக்கூடிய இஸ்லாமிய பெண்களுடைய கலாச்சாரம் கொஞ்சம் கூடுதலாகி கொண்டிருக்கிறது என்பதை சமீப காலத்தினுடைய செயல்பாடுகளில் பார்க்கிறோம். ஷரியத் என்ன சொல்லுகிறது? பெண்களுக்கு எந்த காலத்திலையும் அவங்களுடைய ட்ரெஸ் கோடில் 3 விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லுது. முதலாவது விஷயம், ஆடை குறைப்பு என்கிற அந்த நிலை பெண்களுக்கு எந்த காலத்திலையும் இருக்கக்கூடாது. முழுமையாக தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய ஆடையினுடைய ட்ரெஸ் கோடினுடைய முதல் பகுதி அது. ஆடை முழுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ஆடை எந்த காலத்திலேயும் மெல்லியதாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக வந்த ஒரு ட்ரெஸ்ஸு தூக்கி கொடுத்தாங்க. இதை வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும், போட்டுக்கோங்க. பிறகு மறுநாள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை சந்திக்க வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு கேட்டேன், நான் ஒரு ட்ரெஸ் கொடுத்தேனே, நீங்கள் அதை போடலையான்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், அதை என்னுடைய மனைவிக்கு நான் கொடுத்துட்டேன், அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்படியா, உங்களுடைய மனைவிக்கு தந்து விட்டீர்களா? அப்படியானால் உங்களுடைய மனைவிடத்திலே ஒரு உள்ளாடை அணிந்து கொள்ளுமாறு கிலாலா என்று அரபியிலே சொல்லுவார்கள். ஒரு உள்ளாடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வழங்கிய அந்த கிப்தி என்று சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் தடிமனாக இருந்தாலும் கூட உடலோடு ஒட்டி உடலை காட்டுகிற ஒரு அமைப்பில் அந்த ட்ரெஸ் இருக்கும் என்கிற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குள்ளே ஒரு ஒரு தளர்வுள்ள ஒரு ஆடை, ஒரு உள்ளாடையை அவள் அணிந்து கொள்ளட்டும் என்று உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனைவியின் உடல் அமைப்பு வெளியே தெரிந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸு உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்குள்ள அப்ப இன்னொரு ட்ரெஸ் போட சொல்லுங்க. ஆண்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இயற்கை யதார்த்தம் அது. அவள் நடந்து செல்லுகிற போது, அவளுடைய உடல் அசைவின் போது ஆண்களுடைய கல்புகளில் சில சலனத்தை ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த ஆடைக்குள்ளாக இன்னொரு ஆடை அணியப்பட வேண்டும் என்று உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். முதலாவதாக ஆடை முழுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ஆடை உடல் அமைப்பை காட்டக்கூடிய, உடல் அங்கங்களை காட்டக்கூடிய சூழலில் இருக்கக்கூடாது. மூன்றாவது, அடுத்தவர்களுடைய பார்வையை ஈர்க்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது உண்டு, நாங்கள் முழுசாக தான் ஃபர்தா போடுறோம்,
நாங்கள் நல்லா விசாலமாகத்தான் நாங்கள் ஃபர்தா அணிகிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவங்க ஃபர்தாவுடைய கலரை பார்த்தோம்னா நல்லா பிங்க் கலரில் இருக்கும். நிறைய டிசைன் செய்யப்பட்டிருக்கிற கற்கள் பதித்திருக்கக்கூடிய ஆடையாக அவர்களுடைய ஆடை இருக்கிற போது சும்மா நடந்து போகிற 4 பேர் பார்க்கக்கூடிய, அவர்களை பார்ப்பதற்கு தூண்டுகிற நிலையில் அவர்களுடைய ஆடை இருக்கும். இஸ்லாம் அதை தடை செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹு நாதிர வல் மன்தூர் இலை. மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றை பார்ப்பவனாக இருந்தாலும் சரி, அல்லது பார்க்கப்படுகிற இடத்தில் இருந்து அடுத்தவர்களுடைய பார்வைக்கு காரணமாக கூடியவர்களாக இருந்தாலும் 2 நபர்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தவர்கள் தன்னை பார்க்க வேண்டும், பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆடைகள் இருக்கக்கூடாது. இறுக்கமில்லை, முழுமையான ஆடை, ஆனாலும் 4 பேர் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அந்த ஆடை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. எல்லோரும் இன்னைக்கு கருப்பு நிறத்தில் போடுறாங்க. காரணம் என்ன? கருப்பு நிறம் என்பது அவ்வளவு சீக்கிரமாக ஒரு மனிதனை அவருடைய பார்வையை தூண்டக்கூடியதல்ல. எல்லாரும் கருப்பு போடும்போது சாதாரணமாக கடந்து போயிடலாம். யாரேனும் சில நபர் வித்தியாசமான வண்ணங்களில் அணிகிற போது அது முழு ஆடையாக இருந்தாலும் ஒரு பெண்ணை நோக்கி ஒருவனுடைய பார்வையை உயர்த்தி செய்கிறது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன ரப்பினுடைய லஅனத்திற்கு அவர்களும் காரணமாக ஆகிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய சமூக பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதை இந்த மார்க்கத்திற்கு அடையாளமாய் பாரம்பரிய சின்னமாய் பர்தா என்கிற குர்ஆனை அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை, அடிப்படை பாரம்பரிய சின்னத்தை வைத்துக்கொண்டு அதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தங்களுடைய அங்க அசைவுகளையும் நடனங்களையும் அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் சமீப காலங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஷரீஅத் எந்த காலத்திலேயும் ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் அது பாடுபடுகிறது. நீங்கள் இந்த மாதிரியான ரீல்ஸுகள் எல்லாம் போடக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் எங்களுக்கு பிடிச்சது மாதிரி நாங்கள் இருக்கிறோம். அது கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்கள் ஏன் எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள்? பார்க்காமல் கடந்து போக வேண்டியது தானே. நான் எனக்கு பிடித்ததை செய்கிறேன். மார்க்கத்திலே இன்னொருவரை நிர்பந்தப்படுத்துவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை என்று அந்த ரீல்ஸில் இருந்து கொண்டே சமூக மக்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ரீல்ஸ் சமூகத்திலே விழுந்து கிடக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். சமூகத்திற்கு பாடம் எடுக்கிறாங்க. லா இக்ராஹ ஃபித்தீன், ஷரீஅத்தில் சொல்லுது, யாரையும் நிர்பந்தப்படுத்தி ஒரு அமலை செய்ய வைக்க முடியாது, யாரையும் நிர்பந்தப்படுத்தி ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன் என்னை நிர்பந்தப்படுத்துகிறீர்கள்? அதுவே நீங்கள் செய்யக்கூடிய முதல் தவறு. இதுவும் எல்லாமே ரீல்ஸில் தான் ஓடுது. பர்தா என்பது ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கான கவசம் தானே ஒழிய, பர்தா அணிந்து கொண்டால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், திரையரங்கத்திற்கு போய் கொள்ளலாம், ஆண்கள் பெண்களோடு கலப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற அர்த்தம் அல்ல. எல்லா காலங்களிலேயும் பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான இடங்களில் பர்தாவை போட்டுட்டு வந்து நின்றுவாங்க பெண்கள். என்னன்னு கேட்டால் நாங்கள் பர்தாவோடு தான் வெளியே வந்திருக்கிறோம், பர்தாவோடு தான் நாங்கள் ரீல்ஸ் போடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில மார்க்க அறிவில்லாத சில நபர்கள் பின்னூட்டங்களில் எழுதுகிற போது பார்க்கிறோம், அவளுக்குன்னு ஒரு இரையச்சம் இருக்குது, ரீல்ஸ் போடும்போது அவன் பர்தாவோடு தான் இருக்கிறா. நாம் இவ்வளவு தூரம் திட்டியதற்கு பின்னாலேயும் கூட, சமூகம் அவளை இழிவாக பேசியதற்கு பின்னாலேயும் கூட அவர் ரீல்ஸில் பர்தா போட்டு வர்றான்னு சொன்னால் பர்தாவின் மீது எவ்வளோ ஒரு உறுதிப்பாடு அந்த பெண்ணுக்கு இருக்கும், எவ்வளோ பெரிய இரையச்சம் என்று பாருங்கள் என்று சில அறிவில்லாதவர்கள் பின்னோட்டம் விடுகிறதை பார்க்கிற போது ஏகப்பட்ட பேர் இப்படி ஷரீஅத்தினுடைய நிலை அறியாமல், ஷரீஅத்தினுடைய சட்டம் அறியாமல் இருந்து கொண்டிருப்பது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் ஏகப்பட்ட நபர்கள் இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும், பாரம்பரியத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாம் என்கிற அடையாளத்தை ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் இலக்காக கொண்டிருக்கக்கூடிய சங்கிகளுக்கு இவர்கள் தீனியிட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு நீங்கள் செய்யுங்கம்மா, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு ஆதரவாக, இனிமேலும் இந்த ஷரீஅத் உங்களை ஒரு சிறைக்குள் அடைத்து விட முடியாது, நீங்கள் சுதந்திரமாக இருங்கள், நாங்கள் உங்களுக்கு அண்ணன்களாக தம்பிகளாக நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். போடுறோம் பூரா சங்கி. மார்க்கத்தினுடைய பாரம்பரியத்தை அழிப்பதற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட்டங்கள். அவங்களுக்கு ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்து கொண்டு, ஒரு முஸ்லீம் சமூகத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு தீனி போடுகிறார்கள் என்று சொன்னால்
தமிழகத்தினுடைய ஜான்சி ராணி, தமிழகத்தினுடைய வேலு நாச்சியார் என்றெல்லாம் பசப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி மயங்கி மீண்டும் அவர்கள் திரும்ப திரும்ப போடக்கூடிய அந்த ரீல்ஸுகள் எல்லாம் உண்மையான வேலு நாச்சியார் என்று சொன்னால், உண்மையான ஜான்சி ராணி என்று சொன்னால், பெண் சிங்கம் என்று அடிக்கடி பின்னூட்டத்தில் போடுகிறார்களே, அந்த உண்மையான பெண் சிங்கத்திற்கான அசல் அளவுகோல் யார் தெரியுமா? கல்லூரி வளாகத்திற்குள் பர்தா அணியக்கூடாது என்று ஒரு கூட்டம் கொக்கரித்த போது, என்னுடைய கண்ணியமான இந்த ஆடையோடு தான் நான் கல்லூரிக்குள் வருவேன் என்கிற முஸ்கான் போன்ற பெண்கள், பெண் சிங்கங்கள், இந்த மார்க்கத்தினுடைய பாரம்பரியத்தை தாங்கி பிடிப்பதற்காக வேண்டி ஒரு விரல் உரைத்து அல்லாஹ் அக்பர் என்று அவர்கள் போட்ட அந்த சப்தம் சிங்கத்திற்கு ஒப்பான குரல். அவர்கள்தான் சிங்கம் என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவர்களே ஒழிய, ஏதோ ஃபர்தாக்களை போட்டுவிட்டு உடல்களை குலுக்கினால், நபர்களுடைய கண்களுக்கு விரிந்து கொடுத்து விட்டால் அவர்கள் எப்படி சிங்க பெண்களாக ஆக முடியும்? இதில் சில பேர் பெண்களை முன்னேற விட மாட்டீர்களா? நீங்கள் இப்படித்தான் நீங்கள் பெண்களை நீங்கள் அடைத்து வைப்பீர்களா? பிற்போக்குத்தனமாக நடந்து கொள்வீர்களா? இந்த உலகத்தில் பெண்களுக்கு கண்ணியம் தந்ததை போல, இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய கண்ணியத்தை போல உலகத்தில் வேறு எந்த மார்க்கமும் தந்ததில்லை. பெண்களுக்கு இந்த மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை போல் வேறு எந்த பெண்களுக்கும் எந்த மார்க்கமும் இந்த கொடுத்ததில்லை. அவ்வளவு உயர்வான இடத்தில் பெண்களை இந்த மார்க்கம் வைத்திருக்கிறது. அவர்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒருவேளை பர்தா இல்லாமல் இவ்வளவு ஆட்டம் ஆடி இருந்தார்கள் என்று சொன்னால் யாரும் அங்கே கேட்பதற்கு நாதி இல்லை. ஏன் பர்தாவை அணிந்து கொண்டு, ஷரியத்தினுடைய ஒரு பாரம்பரிய உடையை அணிந்து கொண்டு ஏன் சமூகத்தின் பெயரை கெடுக்க வேண்டும், ஊரினுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று தான் கேட்கிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்க்கிற போது நாம் எவ்வளவு தூரம் ஷரியத்தை விட்டும் தள்ளி வந்திருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். பின்னூட்டங்களில் சில பேர் பார்க்கிறோம், இப்படியே நீங்கள் பெண்களை அடைத்து வைத்தால் என்றைக்கு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல ஒரு ஆளுமை மிக்கவர்களாக மாறுவது, என்னைக்கு ஹதீஜாவை போல ஒரு ஆளுமை மிக்கவர்களாக மாறுவது? சில பேர் அப்படி கேட்க, எது ஆளுமை? ஆடை குறைப்பு என்பது ஆளுமையா? ஒரு பெண்ணினுடைய அங்க அசைவு என்பது ஆளுமையா? சினிமா பாடல்களை ஒலிக்கிவிட்டு அதற்கு ஏற்றால் போல் தன்னுடைய உடல்களை எல்லாம் அசைத்து அந்நிய ஆடவர்களுக்கு விருந்து கொடுப்பது என்பது ஆளுமையா? யாரை யாரோடு ஒப்பிடுகிறார்கள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு. உங்களெல்லாம் நீங்கள் ஃபாத்திமாவாக ஆகவிட மாட்டீர்கள் போல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைச்சி சொல்கிறாங்க, இந்த பெண்கள் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் மேலே ஒரு கஃனை போட்டு அவர்களை பொதிந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். என்ன இருந்தாலும் அந்த பெண்ணுடைய உடல் தெரிவதை போல ஒரு அமைப்பு ஏற்படுவது எனக்கு அச்சத்தை தருகிறது. ஒன்றுமில்லை, இன்றைக்கி நாம் ஒரு பெண் ஜனாசாவை நாம் கஃன் துணி போட்டோம்னா என்ன பார்வையில் பார்க்குறோம், என்ன மாதிரி நமக்கு அது காட்சி தருகிறது? பெரிய அளவில் உடல் அமைப்பு தெரியாவிட்டாலும் ஒரு பெண்ணை சுற்றி இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அதே கூட ஜீரணிக்க முடியலை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உமைஸ் ரலியல்லாஹு அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், அஸ்மாவே, இது எப்படி வெறும் ஒரு கஃனை மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆண்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், எனக்கு இது அச்சத்தை தருகிறது. அதனால் நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னால் எனக்கு ஒரு சவப்பெட்டியை போல ஒரு ஜனாசா பெட்டியை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சவப்பெட்டி தயார் செய்யணும். என்னுடைய ஜனாசாவை கூட ஒரு ஆண் பார்த்து விடக்கூடாது. இன்னொரு செய்தியும் சொன்னார்கள், என் ஜனாசா அது இரவில் தான் எடுத்து செல்லப்பட வேண்டுமே ஒழிய பகலில் எடுத்து செல்லப்படக்கூடாது. காரணம், என்னுடைய உடலினுடைய எந்த அமைப்பும் பகுதியும் அதனுடைய தோற்றமும் இன்னொரு ஆணுடைய கண்ணுக்கு அது விருந்தாக ஆகிவிடக்கூடாது என்கிற ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த உயர்ந்த பேணுதல். அங்கே கொண்டு போய் அவன் ஜாயின் பண்ணுறான், யாரை யாரோடு ஒப்பிடுகிறோம் என்று தெரியாமல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், வல் யல்ரிபுன பிஹுமரிஹின் அலா ஜுயூபிஹின். இந்த ஆயத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பெண்களே, முஃமினீன்களே, உங்களுடைய முக்காடை நீங்கள் என்ன செய்யுங்க,
உங்களுடைய மார்பகத்தின் மீதும் போட்டு கொஞ்சம் உங்களுடைய தோற்றங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்கிற அந்த ஆயத்து இறங்கியது தான் தாமதம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துஆ செஞ்சுட்டே ஆரம்பிக்கிறாங்க, அல்லாஹ் அந்த முஹாஜிரீன்களான பெண்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுடைய கீழாடைகளை எல்லாம் அவர்கள் கிழித்து கொண்டு அதை தங்களுடைய முகத்தின் மீதும் மார்பகத்தின் மீதும் போட்டு தங்களை மறைத்து கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்யட்டும் என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தங்களுடைய கீழாடைகளை கிழித்து, அதுவும் சில ஹதீசுகளில் இப்படி வருது, கீழாடைன்னு சொன்னால் நல்ல மென்மையான பார்க்கறதுக்கு அழகான மாதிரியான ஆடை அல்ல. இன்றைக்கெல்லாம் நம்ம வீட்டு பெண்கள் ஒவ்வொரு ஃபர்தாவுக்கும் அதுக்குன்னு ஒரு ஷால் ஒரு கலர் வச்சுருக்கிறாங்க. அது இல்லைன்னா அந்த ஃபர்தாவை போட மாட்டாங்க. ஒவ்வொரு ஆடைக்கும் அவர்களுக்கு ஒரு முக்காடு தனி வண்ணத்தில் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இதே ஹதீஸ் வேறு ஒரு வரலாற்றிலேயே வருகிறது. முஹாஜிரீன்களான பெண்கள் சாக்கு பைகளை போன்ற கட்டியான துணிகளை எல்லாம் கிழித்து ஒன்றுக்கொன்றாக அவைகளை பல பிட்டுகளாக அதை தைத்து தங்களுடைய தலையிலேயும் மார்பகத்திலேயும் அவர்கள் போட்டு தங்களை பிற நபர்களுடைய பார்வையிலிருந்து பாதுகாத்து கொண்டார்கள் என்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வார்த்தை சஹாபி பெண்மணிகள் தங்களுடைய அழகை வெளிப்படுத்துகிற விஷயத்தில் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கேவலம் சாதாரணமான சில நபர்களுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு, சில லைக்ஸ்களுக்காக வேண்டி, ஒன்றுக்கும் உதவாத சில ஃபாலோவர்ஸ்களை இன்க்ரீஸ் செய்வதற்காக வேண்டி இவர்கள் செய்யக்கூடிய இந்த ரீல்ஸுகள் எல்லாம் சமீபத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு முஸ்லீம் எல்லா முஸ்லீம் குடும்பத்திலிருந்து இன்றைக்கு வருவது தான் நமக்கு பெரிய வருத்தத்தை தருகிறது. 4 நாளைக்கு முன்னால் கேரளாவில் ஒரு பிள்ளை ரீல்ஸ் மோகம், தான் வைரலாக வேண்டும், பல பேர் தன்னை பார்க்கணும், தன்னை பின்தொடர வேண்டும், தனக்கு லைசுகளை தர வேண்டும், தான் பார்க்கப்படுகிற ஒரு பெண்ணாக மாற வேண்டும் என்கிற அந்த மோகத்தில் ஒரு பேருந்தில் பயணிக்கிற போது வேண்டுமென்ற இன்னொரு நபரை அவரோடு சேர்த்து கொண்டு அவள் எடுத்த அந்த வீடியோ ஊரெல்லாம் சொல்லுகிறது, அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்புக்கு சொந்தக்காரர். அதே கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி எழுதியிருக்கிறாள், தற்கொலை செய்து கொண்ட அந்த நபர் அவரோடு 1 வருடத்திற்கு முன்னால் நான் பேருந்திலே பயணித்திருக்கிறேன், எனக்கு கடுமையான மாதவிடாயின் காரணத்தினால் கடுமையான வயிற்று வலி, என் அருகில் அமர்ந்து கொண்டு எனக்கு சில மாத்திரைகளை தரட்டுமா என்று அவர் கவனித்து கொண்டார், நான் போய் இறங்குகிற வரைக்கும் அவர் எனக்கு உதவிகரமாக அவர் இருந்தார் என்று அவர் பேருந்தை விட்டு இறங்கியதற்கு பின்னால் அவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் பகிர்ந்து, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை ஒரு பெண் தன்னுடைய ரீல்ஸ் மோகத்திற்காக வேண்டி தற்கொலை செய்ய வைத்திருக்கிறார் என்கிற வார்த்தைகளை எல்லாம் கேள்விப்படுகிற போது இந்த சமூகம் டிஜிட்டல் உலகத்தில் ஒன்றுக்கும் ஆகாத, துன்யாவிற்கும் கபருக்கும் ஆகரத்திற்கும் எதற்கும் பயன்படாத சில லைக்ஸ்களுக்காக வேண்டி தங்களுடைய ஆடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டிருப்பதும், தங்களுடைய உடல் அங்கங்களை அசைத்து காட்டிக் கொண்டிருப்பதும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். மேராஜிலே இதுபோன்று தன்னுடைய அழகை வெளிப்படுத்துகிற பெண்களுக்கு அல்லாஹ் தருகிற ஸ்பெஷலான தனி தண்டனைகளை பெருமானார் பட்டியலிட்டார்கள், சொல்வதற்கான நேரம் இல்லை. ஒரு பெண் தன்னுடைய முடியை ஒரு அந்நிய ஆண்களுக்கு காட்டுகிற போது அல்லாஹ் அந்த பெண்ணை நரகத்தில் எப்படியெல்லாம் வேதனை செய்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக ஒரு முடியை வெளிப்படுத்தியதற்கு பெருமானார் பட்டியலிட்டார்கள் என்று சொன்னால், தன்னுடைய உடல் அங்கங்களை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை கவனத்திற்கு கொண்டு வருவேன். கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, குழந்தைகள் இன்றைக்கு பெரியவர்களாய் மாறி ரீல்ஸுகளில் ஆடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மார்க்க பற்றின்மைக்கு பின்னால் ஒரு பெரும் காரணமாக, பெரும் பங்காக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் தான் என்று நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி. ஒரு புள்ள, ஒரு சந்ததி அது நல்லவனாகவோ தீயவனாகவோ மாறுவதெல்லாம் அவர்களுடைய பெற்றோரை பொறுத்துத்தான் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தைக்கு பின்னால் பெற்றோர்களாகிய நமக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நம்ம குழந்தைக்கு முறையான மார்க்க கல்வி கொடுக்கப்பட வேண்டும். முஸ்கான்களை போன்ற பெண்களாக நம்முடைய பெண்கள் உருவாக்கப்பட வேண்டும். எந்த சூழலிலேயும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வதைப் போல நீ
துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நீ நெருப்பில் போட்டு கரிக்கப்பட்டாலும் அல்லாஹ்விற்கு எதையும் இணைத்து வைத்து விடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதுபோல உலகத்தின் எப்பேற்பட்ட சூழலை நாம் எதிர்கொள்ளுகிற போதும் கூட இந்த ஷரீஅத்தினுடைய பாரம்பரியத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கிற பெண்களாக நம்முடைய பெண்கள் உருவாக்கப்பட வேண்டும். மக்தபு கல்வி அவர்களுக்கு முறையாக வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக பெண்கள் அவர்களுடைய கைகளில் செல்போன்களை சொந்தமாக வாங்கி கொடுப்பதை பெற்றோர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படி கொடுக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய கண்காணிப்பு செய்ய வேண்டிய கடமையும் பெற்றோருக்கு இருக்கிறது. யாரிடத்தில் பேசுகிறாள், என்ன செய்கிறாள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுபோன்று சில பெண்மணிகளுடைய செயல்பாடுகளினால் ஒட்டுமொத்த ஊரும் தலைகுனிந்து நிற்கிறது, ஒட்டுமொத்த சமூகமும் தலைகுனிந்து நிற்கிறது. எத்தனையோ பெண்மணிகள் எல்லாம் ஐஏஎஸ்களாக, பெரும் பெரும் மருத்துவர்களாக, பெரும் பெரும் விமானிகளாக இன்றைக்கும் பர்தாவை அணிந்து கொண்டவர்கள் உயரத்தை உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே பர்தாவை அணிந்து கொண்டு ஒரு கேவலமான காரியத்தை செய்து கொண்டு தன் கேவலத்தை நியாயப்படுத்துவதற்கு ஊரினுடைய மற்ற கேவலங்களையும் எடுத்துச் சொல்லுகிற இது போன்ற பெண்மணிகளாய் நம்முடைய வீட்டு பெண்கள் ஆகிவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தர வேண்டிய முறையான பால்ய கல்வி, மார்க்க கல்வி சிறு வயதிலேயே கொடுக்கப்பட வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இதை பேசினோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நமக்கு தருவானாக. நம்முடைய குடும்பத்து பெண்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களை கண்ணியமாக அல்லாஹ் வாழ வைப்பானாக. சமூகத்தினுடைய முன்னோடிகளாக, சமூகத்தினுடைய வழிகாட்டிகளாக அல்லாஹ் நம்முடைய பெண்களை உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாய், ஷரீஅத்தின் பாரம்பரியத்தை எந்த காலத்திலேயும் விட்டுக் கொடுக்காத பெண்மணிகளாய், உத்தமிகளாய் அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.